கைலாயத்தில் ஒருமுறை பார்வதி தேவி நீராடச் செல்வதற்கு முன் தனக்கு காவலாக இருக்க யாரும் இல்லாததை உணர்ந்தார். எனவே அவர் தன் உடலில் பூசியிருந்த சந்தனக் கலவை மற்றும் அழுக்கைக் கொண்டு ஒரு அழகிய சிறுவனின் உருவத்தை செய்து அதற்கு உயிரூட்டினார். அவரே விநாயகர். பார்வதி தேவி அந்தச் சிறுவனிடம், நான் குளித்துவிட்டு வரும் வரை என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று உறுதியாக கட்டளையிட்டுச் சென்றார். தாயின் சொல்லை தட்டாத பிள்ளையாக விநாயகர் வாசலிலேயே காவலுக்கு நின்றார். அந்த சமயத்தில் வெளியே சென்றிருந்த சிவபெருமான் கைலாயத்திற்கு திரும்பினார். அவர் உள்ளே செல்ல முயன்றபோது வாசலில் நின்றிருந்த சிறுவன் விநாயகர் அவரை தடுத்தார். சிவபெருமான் எத்தனையோ முறை கூறியும், என் தாயின் அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே விடமாட்டேன் என்று சிறுவன் உறுதியாக மறுத்துவிட்டார். சிவனுக்கு அந்தச் சிறுவன் பார்வதியால் படைக்கப்பட்டவன் என்பது அப்போது தெரியாது. சிவபெருமானின் பூதகணங்கள் சிறுவனுடன் போரிட்டனர். ஆனால் யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை. இறுதியில் கோபத்தின் உச்சிக்கே சென்ற சிவபெருமான் தனது திரிசூலத்தை வீசி அந்தச் சிறுவனின் தலையை துண்டித்தார். சிறுவனின் உடல் தரையில் சாய்ந்தது. சத்தம் கேட்டு வெளியே வந்த பார்வதி தேவி தன் மகன் தலையின்றி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் கடும் கோபமும் அடைந்தார். ஆதிசக்தியான பார்வதி பிரபஞ்சத்தையே அழிக்கத் தயாரானார். தேவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கினர். பார்வதி தேவி, என் மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தால் மட்டுமே என் கோபம் தணியும் என்று கூறினார். தன் தவறை உணர்ந்த சிவபெருமான் சிறுவனை உயிர்ப்பிக்க வழி சொன்னார். வடக்கே தலை வைத்து படுத்திருக்கும் முதல் உயிரினத்தின் தலையைக் கொண்டு வாருங்கள் என்று தன் பூதகணங்களுக்கு கட்டளையிட்டார். பூதகணங்கள் தேடிச் சென்றபோது ஒரு யானை வடக்கே தலை வைத்து படுத்திருப்பதைக் கண்டனர். அவர்கள் அந்த யானையின் தலையை கொண்டு வந்து சிவனிடம் கொடுத்தனர். சிவபெருமான் அந்த யானை தலையை சிறுவனின் உடலில் பொருத்தி அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். உயிர் பெற்று எழுந்த சிறுவனைக் கண்டு பார்வதி மகிழ்ந்தார். ஆனால் யானை முகத்துடன் இருக்கும் என் மகனை உலகம் ஏற்குமா என்று கவலைப்பட்டார். அதற்கு சிவபெருமான், இன்று முதல் இவன் கணபதி, கணங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுவான். எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னும் இவனை வணங்கினால் மட்டுமே அந்த காரியம் வெற்றி பெறும். இவனே முழுமுதற் கடவுள் என்று வரம் அளித்தார்.